அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் வளர்பிறை சோமவார பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிவபெருமானுக்கு அஷ்ட விரதங்கள் எனப்படும் 8 வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாகும். திரியோதசி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டினை நாம் மேற்கொள்கிறோம். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 பிரதோஷங்கள் வருவதுண்டு. சில நேரங்களில் அரிதாக ஒரு மாதத்திற்கு 3 பிரதோஷங்கள் வருவதுண்டு. இது தவிர தினமும் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்திற்கு நித்திய பிரதோஷம் என பெயர். இந்த வேளையில் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான பலனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நேரத்திலும் பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டால் அனைத்தும் சித்தியாகும். முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள், சித்தர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானையே பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் வேளைதான் இந்த பிரதோஷ வேளையாகும். எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி வாழ்வில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி பிரதோஷ விரதத்திற்கு உண்டு. தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் அவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இதை முழு மனதோடு உள்ளன்போடு எவர் ஒருவர் பிடிக்கிறாரோ அவருக்கு கண்டிப்பாக காரிய சித்தி பெறும். அவர் நாப்பளிக்கும். சிவபெருமானுக்குரிய முக்கிய விரதங்களில் ஒன்றுதான் அது பிரதோஷமாகும். இவற்றில் சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிக மிக சிறப்புடையதாக இருக்கிறது. பிரதோஷத்தில் சோமவாரம் என்றால் அது திங்கட்கிழமை என பெயர். முக்கியமாக சிவபெருமானுக்கு இந்த நாள் உகந்த நாளாகும். திங்கட்கிழமையை தான் சோமவாரம் என அழைப்பார்கள். சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படுகிறது. சாபத்தால் தனது கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானின் அருளால் சாபம் நீங்க பெற்றதுடன் சிவபெருமானின் தலையிலும் இடம் பெற்றார். அவ்வளவு சிறப்பு மிக்க விரதம்தான் இந்த பிரதோஷ விரதம். சந்திரன் தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனம் இறங்கிய பரம்பொருள் சிவபெருமான் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்குகிறார். அப்போது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என பரம்பொருள் சிவபெருமானை வேண்டிக் கொண்டார் சந்திரன். அதன்படியே தோன்றியதே சோமவார பிரதோஷ விரதமாகும். இந்த பிரதோஷ நாளில் சந்திரன் திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னபதியாக கொண்டவர்களும் கோவிலில் இருந்து சென்று பிரதோஷ வழிபாட்டினை கலந்து கொண்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது நம்பிக்கையாகும். பிரதோஷ வேளை என்று சொல்லப்படும் மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனை, சிறப்பு பஜனை பூஜைகள், அற்புதமான ஆராதனை நடைபெறும். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் மேலோகும். சோமவார பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனை வில்வம் அளித்தும் நந்தி தேவருக்கு செவ்வொருளியும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபட்டால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் வாழ்க்கை விடமாகும். கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். திருமணம் நடைபெறாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். செல்வ வளம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் கைகூடி வரும். பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் நீராடி பரம்பொருள் சிவபெருமானுக்குரிய திருநீறு பூசி சிவநாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் மாலை வரை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் செய்து முடிந்த பிரதோஷம் உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும். இத்தினத்தில் நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும். பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களும் வழிபாட்டிற்கு உண்டாகும். ஏனென்றால் அனைத்து தெய்வங்களும் பிரதோஷ வழிபாட்டின் அன்று சிவபெருமானை காண வருவதுண்டு. பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கினால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல பாதுகாப்பும் காரிய சித்தியும் அடையும். கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள். அடுத்ததாக வில்வேலை கொண்டு பரம்பொருள் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை அவர்களுக்கு தருவதுண்டு. அனைத்தும் உங்களுக்கு சித்தியாகும் என்பது நம்பிக்கையாகும். பிரதோஷ நாட்களில்
அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது மிக மிக சிறப்பான பலனை தரும். திருமணம் வாய்க்காமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தயிர் சாதம் அனைத்து சிவனடியார்களுக்கு வழங்குவதன் மூலம் அனைத்தும் உங்களுக்கு சித்தியாகும். பசுவுக்கு உணவிடுங்கள், சந்ததிக்கு சிறக்க வாழலாம். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பிறக்கும், ஆனால் ஆண் குழந்தை பிறக்காது. ஆதலால் சந்ததி சிறக்க வாழாமல் இருப்பார்கள். ஆக சந்ததி சிறக்க பசுவுக்கு பிரதோஷ வேளையில் உணவிடுங்கள். அதிலும் சோமவார பிரதோஷத்தில் உணவிட்டால் அனைத்தும் காரிய சித்தி நடைபெறும். சிவபெருமானையும் நந்தியபெருமானையும் வழிபடும் போது யாருடன் பேசக்கூடாது. இது உணர்வுடன் நந்தி தேவரின் காதில் போட்டால் சிவபெருமானின் காதில் போட்டதற்கு சமமாகும். நந்தியிடம் சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு காரிய சித்தியாகும். சிவபெருமானே அவ்வப்போது தங்களுடைய குழப்பத்தை நந்தி பெருமானிடமே கேட்டு தெரிந்து கொள்வார். எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள். சிவனின் நாமத்தை மட்டுமே உச்சரியுங்கள். நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்காதீர்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது. சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரமான பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும் போது அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும். தோஷங்கள் நீங்கி எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கறந்த பாலை கொண்டு சிவபெருமானிடம் அபிஷேகம் செய்து சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். காரம் பசுவின் பாலை கொண்டு நந்தியையும் சிவனையும் வழிபட்டால் பூர்வ ஜென்ம வினைகள், பெண்ணால் ஏற்பட்ட சாபம் உள்ளிட்டவை நீங்கும் என்பது ஐதீகமாகும். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மேலும் தொழில் மேன்மை அடையும். கடன் பிரச்சனைகள் ஒளிந்தே தீரும். முக்கியமாக போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டால், சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.